ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். தங்க திருச்சியில் உபயநாச்சியார்களுடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ கோவிந்தராஜர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய சாட்சாத்கார வைபவம் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை, கருட வாகன புறப்பாடு மற்றும் பார்வேட்டை உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சனம், அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் புஷ்பயாக மகோத்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றதை முன்னிட்டு இரவு உபயநாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் தங்க திருச்சியில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நேற்று மாலை ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஆலயத்தின் வெளியே திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் சேவித்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தவாறு நகர வீதிகளில் பவனி வந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜர் முன்பு ஜீயர் பெருமக்களும் ஆச்சாரிய புருஷர்களும் பிரபந்தம் சேவித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு வீதிகள் வழியே புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சாட்சாத்கார வைபவோற்சவத்தை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை, கருட சேவை மற்றும் பார்வேட்டை உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று மாலை ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊஞ்சல் மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவரை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவை துவக்கப்பட்டது. நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்து ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர அரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திற்கு சென்றனர். இதையடுத்து ஆலய உள்வளாகத்திலிருந்து லட்சுமி காசு மாலை ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு உற்சவ மூர்த்திக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. சர்வலங்காரத்துடன் கருடன் மீது அமர்ந்து அருள்பாலித்த உற்சவ மூர்த்திக்கு திருஷ்டி கழித்து கற்பூரம் காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள், கலைக்குழுவினரின் நடனங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கருட வாகன சேவை பல்வேறு வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இன்று காலை கோவிலில் உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சர்வாபரணங்கள் மற்றும் கிரீடம் அணிவித்து உரைவாள், கேடயம், கதை மற்றும் வில் அம்பு தந்து விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவரை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி உடன் வர பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வந்தனர். பின்னர் பார்வேட்டை நடக்கும் பகுதிக்கு உற்சவரை சுமந்து சென்று ஆரத்தி காட்டியபடி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். அங்கு வனவிலங்குகள் நிறைந்த வனப்பகுதியை சிறப்பாக அமைத்திருந்தனர். மண்டபத்தில் வேட்டைக்கு புறப்படும் கோலத்தில் இருந்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க உற்சவரை சுமந்து வந்து வேட்டைக்கு செல்லும் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து இசை வாத்திய கச்சேரி நடைபெற்றதும் சுவாமிக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை திருப்பாவட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர்கள் முன்பு வெள்ளி திருப்பாவட பீடத்தில் புளியோதரை வைத்து தேங்காய் பழங்களுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீனிவாச கத்தியம் பாராயணம் செய்து ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கும் திருப்பாவட பீடத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. 108 திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமாக விளங்கும் உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுரைபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்திக் கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் மாங்கல்யமும் அணிவித்து வைரத்தோடுடன் மாட்டலும் கிரீடமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை பிரகாரத்தை சுற்றி சுமந்து வந்தனர். அப்போது நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்தின் பின்புறம் உள்ள வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளிய தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அரையர் சுவாமிகள் தாயார் முன்பு பாடல் பாடியபடி முன்னே செல்ல நாச்சியாருக்கு விசேஷ முறைப்பாடுகள் நடத்தி மண்டபத்தின் நடுவே கொலுவிருக்க செய்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்த நாச்சியாருக்கு திருவாராதனம், வெள்ளி சம்பா, அமுது செய்தல், சொர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி உள்ளிட்ட கைங்கரியங்கள் நடத்தப்பட்டு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நாச்சியாரை கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவண்ணாமலை, தஞ்சாவூர் மற்றும் திருச்சி, திருவானைக்காவலில் உள்ள சிவாலயங்களில் ஆணி திருமஞ்சன விழாவையொட்டி ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனையும் வீதி புறப்பாடும் நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் 1000 கால் மண்டபத்தில் அருள்மிகு நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசாபிஷேகமும் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து உற்சவர்களை விசேஷமாக அலங்கரித்ததும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். ஆலய பிரகாரங்களை கடந்து தெற்கு திசையில் அமைந்துள்ள திருமஞ்சன கோபுரவாசல் வழியாக உற்சவர்கள் வெளியே எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விபூதி, அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள கனகசபை மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நடராஜரையும் அருள்மிகு சிவகாமி அம்மையையும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு தெய்வங்களை வாகனங்களில் அமர்த்தி கொண்டு ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். கோயில் யானை முன்னே செல்ல சிறப்பு அலங்காரத்துடன் மாட வீதியில் பவனி வந்த ஸ்ரீ நடராஜமூர்த்தி மற்றும் சிவகாமி அம்மையை பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ மகாவாராகிக்கு ஆஷாட நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பெரிய கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு மகாவாராகி அம்மனுக்கு வெண்ணைக்காப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி தண்டமும் ஏற்கலப்பையும் தாங்கி விசேஷ அலங்காரத்தில் அம்பிகை அருள் புரிய நாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் வெள்ளிக்கவசத்துடன் தங்க ஆபரணங்களும் மலர் மாலைகளோடு கண்ணாடி வளையல் மாலையும் அணிந்து மேடை மீது அமர்ந்து காட்சி தந்த உற்சவர் அம்மனையும் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுறை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெரும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் பூத வாகனத்திலும் அம்பிகை வெள்ளி சிம்ம வாகனத்திலும் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். விழாவை முன்னிட்டு கோயிலை மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய மண்டபத்தில் பூத வாகனத்தின் மேல் பிரியாவிடை சமேதராக உற்சவர் நெல்லையப்பரை குலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். உற்சவர்களுக்கு பட்டாடைகள் கட்டி நவரத்ன கிரீடத்துடன் காதணிகளும் பதக்கங்களும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி சிம்ம வாகனத்தின் மேல் சிகப்பு பட்டு சேலையோடு சர்வாபரண பூஷிதையாக அமர்ந்து அருள்மிகு காந்திமதி அம்பாளும் திருக்காட்சி தந்தருள ஆதி தம்பதிகளுக்கு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். அங்கு எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சுவாமி மற்றும் அம்பிகை மீது பொம்மை பூ போடும் வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் தெப்போற்சவம் துவங்கியதை அடுத்து தாயார்களோடு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையொட்டி தங்க கேடயத்தின் மேல் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்து ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ எம்பெருமானார் சன்னதி முன்பு நிறுத்தி சிறப்பு பூஜைகளை நடத்தினர். ராஜ அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக பக்தர்களுக்கு காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவர்களை ராஜகோபுரம் வழியே வெளியே அழைத்து வந்ததும் புறப்பாடு துவங்கியது. கோபால சமுத்திரம், 4 வீதிகள், திருமஞ்சன வீதி, அரித்ரா நதி, 4 கரைகள், அன்னவாசல் என 10 வீதிகள் வழியாக உற்சவர்கள் பவனி வர பக்தர்கள் வழிநெடுகிலும் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் உள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவில் உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ணமின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். வாகன மண்டபத்தில் பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரியாவிடை சமேதராக வீற்றிருந்த உற்சவர் அருள்மொழிநாதருக்கும் பச்சை கிளி வாகனத்தில் எழுந்தருளியிருந்த அறம் வளர்த்த நாயகிக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் ஆதி தம்பதிகளுக்கு அர்ச்சனை செய்தனர். மயில் வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த சுப்பிரமணிய சுவாமிக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் உற்சவமூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் தெய்வங்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்து வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், ரிஷப வாகனத்தில் பிரியாவிடையோடு அருள்மொழிநாதர், பச்சைக்கிளி வாகனத்தில் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி மற்றும் சிறிய ரிஷபத்தில் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் வீதி உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பஞ்சமூர்த்திகள் உலாவர ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமர வளாகத்தில் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி சமேதராக சொக்கநாதரையும் அஸ்திரதேவருடன் விநாயக பெருமானையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு குண்டத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து அஸ்திரதேவருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து பட்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்பை புல் கட்டி பீடத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீரையும் ஊற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்ததும் கொடிமரம் மற்றும் அஸ்திரதேவருக்கு தூபத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க திருத்தேரில் கம்பம் ஊன்றும் நிகழ்வு நடத்தப்பட்டது.
சென்னை மேற்கு மாம்பலத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்கியபடி இருக்க லட்சுமி காசு மாலையை சாமரங்கள் மற்றும் ஆலவட்டங்கள் வீசி திருக்குடை பிடித்தவாறு கோவிலிலிருந்து சுமந்து வந்து வாகன மண்டபத்தை அடைந்தனர். அங்கு பெரிய திருவடி மீது எழுந்தருளி இருந்த உற்சவர் பெருமாளுக்கு ஸ்ரீ தேசிகர் முன்னிலையில் லட்சுமி காசு மாலை அணிவிக்கப்பட்டது. பிறகு எதிர் சேவையாக நிகமாந்த தேசிகன் எழுந்தருள ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளுக்கு ஆரத்தி காட்டியபடி வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக திருக்காட்சி தந்தபடி கோவிலின் எதிரே எழுந்தருள தேசிகனுக்கு பரிவட்டம் கட்டி பட்டு வஸ்திரம் சாற்றி மலர் மாலை அணிவித்து சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு முன்னே செல்ல உற்சவமூர்த்திக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் பெரிய திருவடி மீது அமர்ந்து கொண்டு இருகுடை சேவையோடு பவனி வந்த சுவாமிக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் வளாகத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், நெய், தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு அம்பிகைக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மாங்காய் ஹாரமும் மலர் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் 18 நாள் விழாவாக நடைபெற்று வரும் அக்னி வசந்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக அர்ஜுனன் தபசு நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கோவில் முன்பு அமர்ந்து தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ திரௌபதி, ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மற்றும் அர்ஜுனன் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். கோவில் பூசாரிகள் 90 அடி உயர மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தூப தீபம் காண்பித்தனர். பிறகு அர்ஜுனன் வேடமிட்ட கலைஞர் 90 அடி உயரம் கொண்ட தபசு மரத்தில் ஏறினார். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உச்சியை அடைந்ததும் ஒற்றை காலில் நின்று சூரிய பகவானுக்கு ஆரத்தி காண்பித்தார். இதையடுத்து அந்த உச்சியில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து பக்தர்கள் மீது மலர்கள், எலுமிச்சை பழங்கள் ஆகியவற்றை வீச பக்தர்கள் அவற்றை பிரசாதமாக பெற்றுச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மூலக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு செல்வ கருப்பண்ணசாமி கோவில் வருடாந்திர பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் மூலவர் கருப்பண்ண சுவாமிக்கும் உற்சவமூர்த்திக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி கண்மலர்கள் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு செல்வ கருப்பண்ண சுவாமியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோவில் பிரார்த்தனை பிரம்மோற்சவ திருத்தேர் பெருவிழாவின் நிகழ்வுகளாக உற்சவ மூர்த்திகளுக்கு பல்லாக்கு மற்றும் குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயிலில் உற்சவர் பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவித்து உபயநாச்சியார்களை சிறப்பு அலங்காரத்துடன் பல்லாக்கில் எழுந்தருளச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு கும்பதீபம் காண்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிறகு குடை சத்தியம், விசிறி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல சிறிய பல்லாக்கில் ஆஞ்சநேயர் எழுந்தருள சடாரி மரியாதை செய்ததும் தெய்வங்களுக்கு புறப்பாடு துவங்கியது. சிறப்பு அலங்காரத்தோடு உபயநாச்சியார்கள் சமேதராக பவனி வந்த சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திருவிழாவின் மற்றொரு நிகழ்வாக உற்சவருக்கு குதிரை வாகன புறப்பாடும் நடைபெற்றது. வலது கையில் சாட்டை பிடித்து இடது கையால் குதிரையின் கடிவாளத்தை இறுக்கி பிடித்தபடி சிறப்பு அலங்காரத்தோடு சுவாமி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். கோயில் முன்பு வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஆணி திருமஞ்சன திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலில் சிவகாமி அம்மைக்கும் 21 திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஹோமம் வளர்த்து பூஜித்த புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு காவிப்பட்டு சேலையும் கட்டி ஆபரணங்களுடன் விசேஷமாக அலங்காரம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அபிஷேக பீடத்தின் மேல் விநாயகர் மற்றும் சிவகாமி அம்மையோடு ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஆடல் நாயகனுக்கு வெண்ணிற பட்டாடையும் அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலையும் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனையும் நடத்தி வீதி உலா புறப்பட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு கலச பிரதிஷ்டையோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு மாவு கரைசல், பால், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சிறிய உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்ததும் சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்மைக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் நுழைவு வாயில் ஆராதனையோடு வீதி உலா புறப்பட்டனர். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் அபிஷேக பீடத்தின் மேல் 4 பெருமக்களோடு சிவகாமி அம்மையையும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் எழுந்தருளச் செய்து பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், குங்குமக் கரைசல், அபிஷேக பொடி, விபூதி, இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் சிவபுராணம் உள்ளிட்ட பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க ஆடல் நாயகன் மற்றும் நாயகிக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். 4 பெருமக்களும் சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்திருக்கும் திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ நடராஜர், சிவகாமி அம்மை, முருகப்பெருமான், விநாயகர் மற்றும் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகியோரையும் எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி உடனாகிய ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பஞ்சமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்தனர். வெள்ளி சப்பரத்தில் நடராஜமூர்த்தியும் அருகே சிவகாமி அம்மையும் திருக்காட்சி தந்தருள ஆரத்திகள் காட்டப்பட்டது. காசு மாலையுடன் மலர் மாலைகள் அணிந்தபடி நடராஜ பெருமானும் தேவியர்கள் சமேதராக சுப்பிரமணிய சுவாமியும் வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள விநாயகர், அருள்மிகு சிவகாமி அம்மை ஆகியோரும் சிறப்பு அலங்காரத்தோடு அருள்பாலித்தனர். தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆணி திருமஞ்சன விழாவை முன்னிட்டு புகழ் சோழர் மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை, ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களை எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி வண்ணமலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வில்வம் மற்றும் உதிரிப்பூக்களால் புஷ்பாபிஷேகமும் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர்.
ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ நடராஜருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், தயிர், எலுமிச்சை சாறு, தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்பாள் மற்றும் ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஹோமம் வளர்த்து பூஜித்த கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மலர் கிரீடமணிந்து மலர் மாலைகளோடு காட்சி தந்த நடராஜருக்கும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு அருள்பாலித்த சிவகாமி அம்மைக்கும் கோபுர தீபம், கும்பதீபம் மற்றும் ஏக்க தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு வில்வார்ச்சனை செய்து புஷ்பாபிஷேகமும் நடத்தினர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் தேங்காய் பழங்கள், மலர் மாலைகள் மற்றும் பல்வேறு நறுமண திரவியங்களை சமர்ப்பித்ததும் ஸ்ரீ நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். திருநடனம் புரியும் கோலத்தில் நின்றபடி அருளிய நடராஜருக்கும் அருகே நின்றிருந்த சிவகாமி அம்பாளுக்கும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். ருத்ராட்ச மாலை அணிந்தபடி காட்சி தந்த சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவ தெய்வங்களை தரிசித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ முத்தைய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு சிவகாம சுந்தரியுடன் எழுந்தருளியிருந்த நடராஜருக்கும் நாயன்மார்கள் மற்றும் சிவலிங்கத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து சாமரங்கள் வீசி கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுந்தராம்பாள் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் ஸ்ரீ நடராஜமூர்த்தி, அருள்மிகு சிவகாமி அம்பாள், ஸ்ரீ மாணிக்க வாசகர் மற்றும் அருள்மிகு காரைக்கால் அம்மையார் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ருத்ராட்ச மாலைகள் அணிந்தபடி காட்சி தந்த நடராஜருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாகதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி வணங்கி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய புஷ்பயாக மகோத்சவம். தங்க திருச்சியில் உபயநாச்சியார்களுடன் வீதி உலா கண்ட ஸ்ரீ கோவிந்தராஜர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய சாட்சாத்கார வைபவம். சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை, கருட வாகன புறப்பாடு மற்றும் பார்வேட்டை உற்சவம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் திருப்பாவட சேவை. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சனம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ
गोविन्द